பாண்டவர்கள் எல்லோரும் வனவாசத்துல இருந்தபோது மார்க்கண்டேயர் பதிபக்தியின் மேன்மையை திரௌபதிக்கு உணர்த்த சத்யவான் சாவித்திரி விரதத்தை பத்தி சொன்னாராம். இந்த விரதத்துக்கு உள்ள பலகாரம் தான் நாம செய்ய போறோம். இந்த மாதிரி பாரம்பரியமான சமையலை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் பச்சரிசியை நினைக்கிற அளவு தண்ணி விட்டு நல்லா 3 தரம் தேய்ச்சி களைஞ்சு எடுத்துட்டு நிறைய தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற விடுவோம். இதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் காராமணியை சூடான இலுப்பச்சட்டியில போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இந்த காராமணி அமேசான்ல கூட ஈஸியா கிடைக்குது. இதுக்கப்புறம் நல்ல தேங்காயை உடைச்சு அதை நெம்பி எடுத்து அதை பல்லு பல்லா நெருக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துப்போம். இப்போ ஊற வச்சிருக்கிற காராமணியை ஒரு பாத்திரத்துல போட்டு நினைக்கிற அளவை விட கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கொஞ்சமா உப்பையும் போட்டு குக்கர்ல வச்சு 4 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இதுல இருக்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். இதோ பாருங்க, அரிசி நல்லா ஊறிடுத்து. இந்த அரிசியில கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ஒட்டை வடிகட்டி எடுத்துப்போம். வடிகட்டினாலும் கொச கொசன்னு தண்ணி கோத்துண்டு இருக்கும். அதனால ஒரு காட்டன் துணியில 5 நிமிஷத்துக்கு உலர்த்தி எடுத்துக்கலாம். உலர்த்தின அரிசியை ட்ரை மிக்சி ஜார்ல போட்டு ரொம்ப வழவழப்பும் இல்லாம கொரப்பும் இல்லாம நிதானமா அரைச்சி எடுத்துப்போம். இதோ பாருங்க, இந்த பதத்துல இருக்கணும். நிறைய அரிசி இருந்தா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைக்க கூடாது. ஏன்னா கீழே வழவழப்பாவும் மேல கொரகொரப்பாவும் அரைஞ்சிடும். இதை செலிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த மாவை சூடான பாத்திரத்துல போட்டு நல்லா செவக்க வர வரைக்கும் வறுக்கணும். இதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இதே மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கணும். ஒரு கனமான பாத்திரத்துல 1 டம்ளர் அரிசிக்கு பொடியா நறுக்கின வெல்லத்தை 1.25 டம்ளர் எடுத்துக்கணும். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விடணும். வெல்லம் கரைஞ்சப்புறம் அதை மண்ணுக்கல் இல்லாம வடிகட்டி எடுத்துப்போம். வடிகட்டின அப்புறம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுல வேக வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற காராமணி, பல்லு பல்லா நறுக்கின தேங்காய், ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டு அதுலயே சிவக்க வறுத்து வச்சிருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கைவிடாம கிளறணும். அப்போதான் கட்டி தட்டாம இருக்கும். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி 5 நிமிஷம் சிம்ல வச்சு வேக விடலாம். இதோ பாருங்க, பஞ்சு போல நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் மாவை எடுத்து உருட்டி பார்த்தோம்னா கையில ஒட்டாம நல்லா உருட்டிண்டு வரணும். இதுதான் பதம். இந்த மாவுல மேலும் டேஸ்ட கூட்டுறதுக்கு நெருக்கின தேங்காய், காராமணி, 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் போட்டு ஒரு கிளறி தட்டை போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுடலாம். இந்த மாவை கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஒரு தட்டுல கொட்டி ஆற விட்டுடலாம். ஈவனா பிசைஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சமா தண்ணியை தொட்டுண்டு பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருட்டி வடை மாதிரி தட்டி நடுப்புற ஒரு லேசா விரலால அழுத்திட்டு ஓரம் எல்லாம் வெண்டுக்காம தட்டி ஒரு தட்டுல வச்சுக்கலாம். நம்மள சமைக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியும், கை எப்போதும் வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனா மூளைக்கு போர் அடிக்கும். அந்த சமயத்துல நமக்கு ஃபோன் நோண்டணும்னு தோணும். இந்த டைம்ல நாம மூளையை க்ரோ பண்ணிட்டா எப்படி இருக்கும்? இதுக்கு என்ன மாதிரி அமேசானோட ஆடபிள் ஆப்ல ரிச் டேட் புவர் டேட்னு படிக்கலாம். இல்லாட்டி அவங்க கிட்ட இருக்க பல லட்சம் புக்கை காதாலையும் கேட்கலாம். இதை என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணி 1 மாசம் ஃப்ரீ ஆடபிள் மெம்பர்ஷிப்பை பயன்படுத்திக்கோங்க. இது என்னோட குட்டி சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வெள்ளை அடைக்கு நான் 1.25 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கேன். சில பேருக்கு திதிப்பு கம்மியா வேணும்னா அரிசிக்கு சமமா வெல்லமும் போட்டுக்கலாம். ஒரு இட்லி தட்டை எடுத்து அதுல நெய் தடவி தட்டி வச்சிருக்கிற அடைய ஒண்ணா உடையாம அடுக்கிட்டு நான் செய்யற பிரகாரம் என்னோட வீடியோவை ஃபாலோ பண்ணினா கரெக்டா வரும். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குக்கர்ல தண்ணி விட்டு சூடு பண்ணி அடுக்கின அடை எல்லாத்தையும் குக்கர்ல வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். இதோ பாருங்க, கலர் மாதிரி நல்லா வெந்தெடுத்து 2 நிமிஷம் ஆற விட்டு ஒரு பாத்திரத்துல நெய்ய தடவி வெந்த வெள்ளை அடை எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். இந்த நோன்பு அடை பண்றதுக்கு முக்கியமான காரணம், பெண்கள் எல்லாரும் மாசி மாசத்தோட கடைசி நாள் அன்னைக்கு தன்னோட கணவர் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு விரதம் இருந்து மாசி மாசத்தோட கடைசி நிமிஷமும் பங்குனி மாசத்தோட முதல் நிமிஷமும் கூடுற நேரத்துல இந்த நோன்பு கொண்டாடுறோம். இதே மாதிரி உப்படையும் செய்யலாம் வாங்க. உப்படைக்கு 1 டம்ளர் அரிசியை நல்லா களைஞ்சு நிறைய தண்ணி விட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு பிறகு அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாம் ஒட்ட வடிகட்டிட்டு ஈரப்பதம் இல்லாம இருக்க ஒரு காட்டன் துண்டுல 5 நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கலாம். உலர்ந்த அரிசியை ஒரு ட்ரை மிக்சி ஜார்ல போட்டு உப்பு அடைக்கி கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும்.
இதோ பாருங்க, இதே மாதிரி கொர கொரப்பா இருக்கணும். இந்த அரைச்ச மாவை ஒரு சூடான பாத்திரத்துல போட்டு ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். மாவு சிவக்க கூடாது, அப்போதான் உப்பு அடை பார்க்க வெள்ளையா இருக்கும். வறுத்த மாவை கொஞ்சமா எடுத்து கோலம் போடுறாப்புல ஒரு லைன் போட்டு பார்த்தோம்னா அந்த கோடு பிசுறு இல்லாம வரணும். அதுதான் இந்த உப்பு அடைக்கு மாவு பதம். இப்ப சூடான ஒரு பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு சூடு வந்தப்புறம் கடுகு, பச்சை மிளகாய் போட்டு அதுலயே கருவேப்பிலையும் பிச்சு போட்டு பெருங்காயத்தையும் போட்டு ஒரு கிளறி 3 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு, வேக வச்ச காராமணி 2 டேபிள் ஸ்பூன், நெருக்கின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த அரிசி மாவுல குட்டி குட்டியா கட்டி தட்டி இருக்கும். அதை மிக்சி ஜார்ல ஒரு சுத்து அரைச்சுண்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கைவிடாம கிளறணும். மாவு கொஞ்சம் கொஞ்சமா இறுகிண்டு வரும். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு கிளறி கொஞ்ச நாழி மூடி போட்டு வேக விடலாம். இதோ பாருங்க, மாவை பஞ்சு போல வெந்திருக்கு. கையில தண்ணியை தொட்டுண்டு மாவை தட்டி பார்த்தோம்னா ஒட்டாம அடை தட்ட வருது. இதுதான் பதம். இதை ஒரு தட்டுல கொட்டி கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற வச்சுடலாம். இப்ப கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு ஈவனா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருட்டி வடை மாதிரி தட்டி நடுப்புற ஒரு லேசா விரலால அழுத்திட்டு ஓரம் எல்லாம் விண்டுக்காம தட்டி ஒரு தட்டுல வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒரு இட்லி தட்டை எடுத்து அதுல நெய் தடவி தட்டி வச்சிருக்கிற அடைய ஒன்று ஒன்றா உடையாம அடுக்கிட்டு குக்கர்ல தண்ணி விட்டு சூடு பண்ணி அடுக்கின அடை எல்லாத்தையும் குக்கர்ல வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கணும். இங்க பாருங்க, வெள்ளை வெள்ளையர்னு கம கமன்னு வாசனையோட செமையா இருக்கு. இந்த விரதத்துக்கு செய்யற வெள்ளை அடையும் உப்படையும் சுட சுட ரெடியா எடுத்து இதை எப்படி பரிமாறலான்னு பார்க்கலாம் வாங்க. இலை போடுறதுக்கு முன்னாடி பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல நுனை இலைய போட்டு அதோட இடது பக்கம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், சரடையும் வச்சுட்டு வலது பக்கம் வெண்ணெயையும் கீழேந்து அடையையும் பரிமாறணும்.